அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்லா ரிச்சான பன்னீர் டிக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் ஒரு கப் கர்டு எடுத்து 2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கூடவே 3 to 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் கூடவே ஆனியன்ஸ், குடமிளகா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை ஆன பிறகு பேன் எடுத்து ஆயில் சேர்த்து 2 ஆனியன் சாப் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீரை ஆட் பண்ணி வச்சிருந்த பவுலை எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஃபைனாக அரைச்சி வச்சுட்டு அதுவும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரை சேர்த்து நம்ம ஆயில் செப்பரேட் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான பன்னீர் டிக்கா கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடும்.